மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தரும் வசனமாக, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தைரியமா இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, உபத்திரவத்துல உட்கார்ந்துராதீங்க, சோதனையில சோர்ந்து போகாதீங்க, கஷ்ட நஷ்ட நேரத்துல தளர்ந்து போகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அது மாத்திரமல்ல, தேவைகள் மத்தியில தோய்ந்து போயிடாதீங்க. உபத்திரவத்தையும் உலகத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனிடத்துல ஜெபித்து வேத வசனங்களை கடைபிடித்து வேத வசனங்களின்படி வாழ்க்கை அமைத்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற உபத்திரவத்தை, பிரச்சனையை, போராட்டங்களை, இறுக்கங்களை, தேவைகளை ஜெயிப்பேன் என்று இந்த நாளை துவங்குங்க. நீங்க உபத்திரவத்தின் ஜெயிப்பீங்க, உலகத்தின் ஜெயிப்பீங்க. ஏனென்றால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உபத்திரவத்துல, சோதனையில, பிரச்சனையில தோய்ந்து போய் தோல்வினாலும் ஆண்டவரே கண்ணீர்னாலும் அசந்திருக்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமளும் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எந்த நிலையிலும் ஜெயித்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தோடு உபத்திரவங்களின் பிரச்சனைகளில் ஜெயிக்க கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பலம் தருவீராக. காண்கிற கேட்கிற யாவரும் பலன் அடையும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.